வந்து எம்விசிக்கு எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவியோ அதே மாதிரி .NET நியூ எம்விசி ஓகே. ஸோ .NET run let me check the project whether it is running or not. ஸோ இதில் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் உனக்கு பேசிக்காக தெரிஞ்சது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டெல் யூ வாட் இஸ் தட். ஸோ ரேசர் ரேசர் கம்பைலேஷன் பேக்கேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். So next one SQL client, Microsoft Data SQL client, okay, 5.2. So success. So one more time run பண்ணிக்கலாம். And views ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிறதுக்கு add razor okay. ஓகே. ஸோ பிரைட் ஸ்கேலுங்கிற ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்குது, ஹோம் அண்ட் ப்ரைவசி இருக்குது. பட் ஐ டோன்ட் நீட் தோஸ் டூ. ஸோ எனக்கு அது ரெண்டும் தேவை கிடையாது. ஸோ வியூஸில் ப்ரைவசிக்கு பதிலாக நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னா what I can create. Already we have seen something. Okay. This is what we have seen, right? So login controller. Okay, first one நான் என்ன கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், லாகின் கண்ட்ரோலர்னு சொன்னேனா. பட் எனக்கு கிரியேட் ஆகிருக்கிறது என்ன கிரியேட் ஆகிருக்கு, ஹோம் கண்ட்ரோலர். ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை ரீநேம் பண்ணுறேன். ஸோ ஹோம் கண்ட்ரோலர்னு எனக்கு வேணாம். ஸோ லெட் மீ சேஞ்ச் தேட் இன்டு லாகின் கண்ட்ரோலர். அப்போ லாகின் கண்ட்ரோலர்னு மாற்றினா உள்ளே போய் நான் எல்லாத்துலேயும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எங்கெங்கெல்லாம் மாற்றிருக்கேங்கிறத பாரு. ஸோ கிளாஸ் நேமை லாகின் கண்ட்ரோலர்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதே வந்து நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும், ஐ லாகர் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் யூ நோ நீட் டு யூஸ் தீஸ் திங்ஸ். இதை நீ யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அது பின்னாடி எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அதை பற்றி நீ ஒரி பண்ண வேணாம். ஸோ அப்படி இன்கேஸ் நீ வந்து நேம் சேஞ்ச் பண்ணுற, ஃபைல் நேம் எல்லாமே மாற்றுற அப்படின்னா இது எல்லாத்துலேயும் என்டையராக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, வி வில் சேஞ்ச். ஸோ அப்போ நான் இங்கே இருக்கிறதுல சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு இந்த எரர் வியூ மாடல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் இந்த லேஅவுட் போகிறேன். லேஅவுட்லேயும் கண்ட்ரோலரோட நேமை மாற்றுறேன். கண்ட்ரோலரோட நேம் என்னது, லாகின். ஓகே, அதில் இண்டெக்ஸ். ஸோ அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் எனக்கு லாகின் மாறணுமா, லாகின். ஸோ இந்த லாகின் கண்ட்ரோலரில் எனக்கு என்னென்னலாம் இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஒன்று லாகின் பேஜ், அடுத்து ரிஜிஸ்டர் பேஜ், அடுத்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் பேஜ். 3 ஆப்ஷன் இருக்குது, 3 பேஜஸ் இருக்கா. அப்போ 3க்குமே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் ஒன்று லாகின் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகுதா, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்.
ஸோ லாகின் கண்ட்ரோலரில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் அப்படியே தான் இருக்கும். இது ஹோம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுறது. ஓகே, இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் என்னென்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அபவுட் அஸ். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பியா. நார்மல் வெப்சைட், ஒரு நார்மல் வெப்சைட் போனால் அப்படின்னா தீஸ் திங்ஸ் வில் பி தேர். சர்வீசஸ், ஓகே, இது பேஜோட நேம் நம்ம உள்ள வச்சிருக்கிறது. இது டிஸ்பிளே நேம். ஓகே, டிஸ்பிளே நேம் நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சர்வீசஸ். அடுத்து என்ன வைக்கலாம்? கான்டாக்ட் அஸ் வைக்கலாமா? நார்மல் வெப்சைட்ல இதெல்லாம் இருக்குமா இருக்காதா? ஸோ எல்லாமே எதில் வச்சுருக்கேன்? லாகின்ல இது எல்லாமே வச்சுருக்கேன். இது இல்லாமல் எனக்கு என்னென்ன பேஜஸ் இருக்கணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஐ நீட் 2 more things. One will be login. Okay, another one will be register. Forget password வந்து நம்ம பேஜ்லேருந்து கால் பண்ணிக்குவோம். இதுக்குன்னு தனியாக வந்து மேலே நம்ம ஒரு மெனு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக லாகினும் ரிஜிஸ்டர் மட்டும் நம்ம பேஜ் வச்சா போதும். ஓகே, ஃபர்கெட் பாஸ்வேர்டை எதுக்குள்ளே வச்சுக்கலாம்? லாகின் பேஜுக்குள்ளார ஒரு கீழே ஒரு லிங்க்கை வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஐட்டம்ஸில் வரணும். ஸோ லாகின் எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். அப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கணும்? பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணுமா? ஸோ ப்ரைவசியை நான் ரீநேம் பண்ணுறேன். ப்ரைவசியை ரீநேம் பண்ணுறப்ப என்ன மாற்றிக்கலாம்? லாகின் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ லாகின் பேஜ் ஓகே. ஸோ அப்போ நான் வந்து இதே மாதிரி ரீநேம் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லாகின் கிரியேட் பண்ணியாச்சு. என்னென்ன பேஜஸ் வச்சுருக்கோம்? அங்கே கான்டாக்டர்ஸ் வச்சுருக்கோமா? கான்டாக்டர்ஸ், ஓகே. ஸோ இப்போதைக்கு இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். திருப்பி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் F2 about us F2. வேற என்ன பேஜ் வச்சிருந்தோம்? சர்வீசஸ் இருந்துச்சா? சர்வீசஸ். நெக்ஸ்ட் ஓகே, ரெஜிஸ்டர். தட்ஸ் இட், ரைட்? வேணா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது. அபவுட்டஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, சர்வீசஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, கான்டாக்டர்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சா, அண்ட் லாகின் க்ரியேட் பண்ணியாச்சு, அண்ட் ரெஜிஸ்டரும் க்ரியேட் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபைல்ஸ் மட்டும்தான் நேம் பண்ணியிருக்கேன். ஃபைல்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது இந்த கண்ட்ரோலரோட நேம் என்ன வச்சுருக்கேன்? லாகின். அப்போ நான் இந்த ஹோமுன்னு இருக்கிறத நான் என்னவா மாற்றணும்? ஸோ லாகின் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ எனக்கு லாகின்னு நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் நான் மாற்றிட்டேன். என்னோட program.csலையும் போயிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது என்னவா மாற்றணும்? லாகினாக மாற்றணுமா? ஸோ இங்கேயும் லாகினாக சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி மேலே எரர்லையும் லாகினில் இருக்கிற எரர் பேஜ். ஓகே,
ஸோ அப்போ எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இது ப்ராப்பராக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டேன், ஒவ்வொரு பேஜுக்கும் மாற்றிடுவோம் எல்லாத்தையும் நேமை. ஸோ இது என்னது அபவுட் அஸ் பேஜ். ஓகே, and this would be register page, and this would be service page. So this would be index page. Okay, and this would be contact. Okay, so all other things will be same. So I changed other things, and ஒவ்வொரு பேஜையும் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் என்னோட லேஅவுட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ லாகின் கண்ட்ரோலர் கீழே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இது கிரியேட் பண்ணியிருக்கணுமா? ஸோ இண்டெக்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கணும்? ஐ ஹாவ் டு கிரியேட் ஆக்சஸ் ஐ ஆக்ஷன் ரிட்டன் ரிசல்ட் நான் கொடுத்துருக்கணும். ஸோ இண்டெக்ஸ் இருக்குது, அபவுட் அஸ், கான்டாக்ட் us, ஸோ வேறு என்ன இருக்குது? லாகின், ஸோ வேறு ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் would be services. ஓகேவா? ஐ திங்க் ஸோ ஐ கிரியேட்டட் ஃபார் எவ்ரி திங். எல்லா பேஜுக்கும் வச்சாச்சா? அப்போ எனக்கு எல்லா பேஜும் ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகிடும். ஸோ லெட் மீ செக் தட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். ஓகே, அப்போ டிஃபால்ட் பேஜில் நான் இது எல்லாமே வச்சுட்டேன். கரெக்டா? அப்போ இதுதான் வந்து எனக்கு லேண்டிங் பேஜ். அப்போ இந்த கண்ட்ரோலர் தான் எனக்கு என்னது? லேண்டிங் பேஜ். ஸோ இந்த கண்ட்ரோலரை மீறி தான் நான் மற்றது எல்லாத்துக்கும் போகணும். அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. ஒரு வெப்சைட் போயிட்டா அப்படின்னாவே இந்த வெப்சைட் தான் என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக ஒரு விசிட்டர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எதை பார்ப்பாங்க? இந்த பேஜ் தான் பார்ப்பாங்க. ஒரு விசிட்டர் வந்து பார்க்குறாங்கன்னா எதை பார்ப்பாங்க? இதை தான் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டால் என்ன பண்ண முடியும்? லாகின் பண்ணி பார்க்க முடியுமா? ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாமா? ரிஜிஸ்டர் லாகின் எல்லாம் யாருக்கு ஆக்சஸ் இருக்கும்? ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரைனர் அண்ட் ஸ்டாஃபு, மேனேஜ்மெண்ட்டோ, அட்மினோ, இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா அட்மின் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது? ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்களாலாம் என்னவா பண்ண முடியாது? ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நீ இன்கேஸ் வந்து அதுக்கு எதுவும் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம், டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட். இது இங்கே வந்து சென்டரில் வேலைக்கு இருக்க ஸ்டாஃபு தான் வந்து ட்ரைனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா? அப்போ அதெல்லாம் இன்பில்ட்டாக உள்ளே இருக்கிற மெம்பரே க்ரியேட் பண்ணிடுவாங்க. பட் இதே ஒரு ஏஜெண்ட்டாக இருக்க ஏஜெண்ட்டை க்ரியேட் பண்ணால் ஏஜெண்ட்டுக்கு தனியாக ஒரு ரிஜிஸ்டர் பேஜ் நீ வச்சுக்கலாம். ஏஜெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஏஜென்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு லாகின் வைக்கலாமா? ரிஜிஸ்டருக்கு பதிலாக அடுத்து என்ன பண்ணலாம்? ரிஜிஸ்டர் பேஜை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஒரு 2 ஆப்ஷன் வைக்கலாம். ஏஜென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கலாமா? அப்போ ஏஜென்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சா ஏஜென்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வரும். அப்போ ஏஜென்ட்டோட டீட்டெயில்ஸ் போய் எங்கள் டேபிளில் டிஸ்பிளே ஆகணும், டேபிளில் போய் இன்செர்ட் ஆகணும். அப்போ எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீ தான் கிரியேட் பண்ணணும். டிபெண்டிங் ஆன் ப்ராஜெக்ட் மாறலாம். பட் இங்கே ட்ரைனிங் சென்டர் அலோவ் பண்ணுவாங்களா? இங்கே ட்ரைனர்ஸ் வந்து அவங்களா யாராவது ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணாலும் அலோவ் பண்ணுவாங்களா? பண்ணுற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் ரொம்ப ரேர். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? யூசர் நேம் பாஸ்வேர்டை ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணுவாங்க சென்டரை பொறுத்த வரைக்கும். அப்போ அது அட்மின் பார்த்துக்குவார். அதை யார் கிரியேட் பண்ணிக்குவா? அட்மின்
க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு வந்து இப்போ லாகின் பேஜ் நான் லாகின் பேஜுக்குள்ளே போனால் எனக்கு அடுத்தடுத்த பேஜஸ் க்ரியேட் ஆனால் அடுத்தடுத்த பேஜஸ் போய் லாகின் ஆனால் போதும். கரெக்டாக? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஜென்ரல் வியூ க்ரியேட் பண்ணிட்டேன். ஜென்ரல் வியூக்கு அப்புறம் நான் ஒரு ட்ரைனரை இந்த கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்மின் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டான் ஆல்ரெடி. ஜென்ரலாக யாராவது பார்க்குறதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டான். அடுத்து என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். கம்பெனிக்குள்ளார வந்து இதுக்கப்புறம் வர எல்லா யூசரையும் சரி ட்ரைனரையும் சரி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் அட்மின் வேணும். அப்போ அட்மினுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணுமா? அப்போ அட்மினுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செக் பண்ணி பார்த்ததில் அட்மினுக்கு கீழே என்னென்னலாம் வைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பேஜஸ் வைக்கலாமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன் மோர் கண்ட்ரோலர் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அடிஷ்னலாக ஒன் மோர் கண்ட்ரோலர். ஸோ நியூ C# கண்ட்ரோலர் அட்மின். ஸோ கண்ட்ரோலர் நேமே என்னென்னு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக சில வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்து வந்துருச்சு. ஓகே, அப்போ இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் நான் வைக்கணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து வியூக்கு கீழே வந்துட்டு ஒன் மோர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் அட்மின். ஸோ அட்மின்க்கு கீழே எனக்கு என்னென்னலாம் இருக்கணும் பாரு. டேஷ்போர்ட், மேனேஜ் யூசர்ஸ், மேனேஜ் கோர்சஸ், மேனேஜ் செஷன். இப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 பேஜஸ் இருக்கா? 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இங்கேயும் 6 இருக்குது. ஸோ லெட் மீ காப்பி பேஸ்ட் ஆல் திங்ஸ். நான் அப்படியே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ டேஷ்போர்ட் F2. ஓகே, மேனேஜ் யூசர். ஸோ இங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்காத. ஓகே, எந்த பேஜ் கிரியேட் பண்ணாலும் ஸ்பேஸ் கொடுக்காம கிரியேட் பண்ணு. ஸோ லாகின்க்கு பதிலாக ஒன் மோர் மிஸ்ஸிங். வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்? மேனேஜ் செஷன்ஸ். ஸோ இண்டெக்ஸ் இதை மாற்றிக்குவோம். இதை மேனேஜ் செஷன்ஸாக வச்சுக்குவோம். இண்டெக்ஸை வந்து நம்ம டேஷ்போர்டாக வச்சுக்குவோம். ஸோ இங்கே டேஷ்போர்டு தான் இதோட இண்டெக்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த அட்மின்ங்கிற வியூவுக்கு கீழே எல்லா பேஜஸையும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு ஒரு டேஷ்போர்ட் நான் க்ரியேட் பண்ணணுமா? சாரி, இதுக்கு ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ணணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அட்மினுக்கு வேற ஒரு டேஷ்போர்டு. ஓகே, அட்மின்னா நியூ ஸ்டைல்ஸு அதே ஸ்டைல் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஸ்டைல் நீ கொடுத்தாலும் சரி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். அப்போ நான் லே அவுட் என்னவா மாற்றுறேன் அப்படின்னா, அட்மின். ஓகே,
ஸோ அட்மின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ உள்ளே இருக்கிற லாகின்க்கு பதிலாக நான் எல்லாத்தையும் என்னவா மாற்றணும், அட்மினாக மாற்றணுமா? ஸோ இங்கே அட்மினில் ஸ்டார்டிங் பேஜ் என்ன பேஜ் அப்படிங்கிறத இங்கே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸ்டார்டிங் பேஜ் என்ன பேஜுங்கிறது தான் இது ஃபஸ்ட்டு ஒன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னா ஸ்டார்டிங் பேஜ். அப்போ இங்கே இண்டெக்ஸ் கிடையாது. அட்மினில் நான் ஸ்டார்டிங் பேஜ் என்ன வச்சுருக்கேன், டேஷ்போர்டு கொடுத்துருக்கேன் நான் இண்டெக்ஸுக்கு பதிலாக. அப்போ ஐ ஹாவ் டு சேஞ்ச் தட். ஸோ இண்டெக்ஸுக்கு பதிலாக டேஷ்போர்டுன்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் பேஜ் என்ன பேஜ் வந்துடும், எனக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். அப்போ உள்ளே இருக்க எல்லாத்தையும் நான் மாற்றணுமா? ஸோ இங்கே இண்டெக்ஸ் கிடையாது, இங்கே என்ன இருக்குது, டேஷ்போர்டு இருக்குது. அப்போ இதுலேயும் என்ன இருக்கும், டேஷ்போர்டு தான் வரும். ஸோ லாகின்க்கு பதிலாக அட்மின். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துலேயும் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா அட்மினாக வேணும். ஸோ லெட் மீ ரீப்ளேஸ். ஓகே, ஸோ எல்லாத்தையும் அட்மினாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் டேஷ்போர்டு இங்கே இருக்குது. டேஷ்போர்டுக்கு அடுத்து அது என்னவா வேணும் அப்படின்னா மேனேஜ் கோர்ஸா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டேஷ்போர்டுக்கு அடுத்து என்னது, மேனேஜ் கோர்சஸ். ஸோ அதை டிஸ்பிளேவாக நான் பண்ணுறப்பையும் மேனேஜ் கோர்சஸ்ங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் பி மேனேஜ் செஷன்ஸ். செஷன் வச்சுருக்கேன்னா செஷன்ஸ் வச்சுருக்கேன்னா செஷன்ஸ். ஸோ அப்போ அது டிஸ்பிளேக்கும் மேனேஜ் செஷன்ஸ்னு வச்சுக்கிறேன். அண்ட் another one manage users. So display item would be manage users. வேற என்ன இருக்கு, reports. So same thing would be reports. Another one would be settings. So same thing would be for the HTML page. Okay, ஸோ எல்லாத்தையும் வியூ பண்ண இங்கே டிஸ்பிளே பண்ண நான் வச்சுட்டேன். அப்போ அந்தந்த பேஜஸ் எனக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இந்த கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். கரெக்டாக? அப்போ அந்த லேஅவுட்டையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த எல்லா பேஜ்லையும் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்க எல்லா பேஜ் இருக்குது பார்த்தியா, இந்த எல்லா பேஜ்லையும் நான் ஒரு பர்டிகுலராக க்ரியேட் பண்ண லேஅவுட் என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். அப்போ எல்லா பேஜுக்கும் போகிறேன், லேஅவுட்டை நான் ஆட் பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் ஒன் யூ ஷுட் மென்ஷன். ஸோ அண்டர்ஸ்கோர் லேஅவுட் அட்மின். இந்த அட்மின்குள்ளார இருக்கிற எல்லா பேஜுக்கும் நீ என்ன பண்ணியிருக்கணும், இதை ஆட் பண்ணியிருக்கணும். புரிஞ்சிச்சா? அப்போ தான் வந்து அது என்ன ஆகும், எடுக்கும், அந்த பர்டிகுலர் லேஅவுட்டை எடுத்துக்கும். ஸோ லேஅவுட் அட்மின் செஷனுக்கும் போகிறேன், செஷனுக்குள்ளாரையும் லேஅவுட் அட்மின் செட் பண்ணுறேன். மேனேஜ் யூசர்லையும் லேஅவுட் அட்மின், ரிப்போர்ட்ஸ்லையும் லேஅவுட் அட்மின், அண்ட் செட்டிங்ஸ்லையும் லேஅவுட் அட்மின். ஸோ ரைட் நவ் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பேஜஸ் எல்லாம் எந்த லேஅவுட்டை எடுக்கணுங்கிறத உள்ளே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ லெட் மீ க்ளோஸ் அதர் திங்ஸ். ஸோ அப்போ எல்லா பேஜஸையும் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிட்டேன், எல்லா அதுக்கான லேஅவுட்டையும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோலரில் என்ன பண்ணணும், வியூஸ் க்ரியேட் பண்ணணுமா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும், அடிஷ்னலாக ஸோ ஒரு 4 இது காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது, டேஷ்போர்டு இருக்கா, டேஷ்போர்ட். ஸோ இதை பேசாமல் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டேஷ்போர்ட். ஸோ இண்டெக்ஸுக்கு பதிலாக டேஷ்போர்ட் வச்சுட்டேனா. நெக்ஸ்ட் ஒன் என்னது, மேனேஜ் கோர்சஸ். ஸோ மேனேஜ் கோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ் செஷன்ஸ். ஸோ மேனேஜ் செஷன்ஸ். மேனேஜ் யூசர்ஸ் அண்ட் மேனேஜ் யூசர்ஸ். ரிப்போர்ட்ஸ். ஸோ கிரியேட்டிங் ஃபார் ரிப்போர்ட்ஸ். ஸோ also final one settings. So here also I am changing that to settings. ஸோ இந்த இண்டெக்ஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ். அப்போ இந்த பேஜஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்,
வியூஸ்க்கு கால் பண்ணுறதுக்கான ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டையும் நான் கொடுத்துட்டேன். அப்போ இந்த கண்ட்ரோலர் டிஸ்பிளே பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வந்துடும், பர்டிகுலராக அந்த பேஜ் எனேபிள் ஆகிடுமா? ஸோ இங்கே நான் போயிட்டு இங்கே இருக்கிற இதே டேஷ்போர்டு தான், கீப் தேட் இன் மைண்ட். இதை நீ இப்பயே டிஃபைன் பண்ணிடணும். ஓகே, இந்த டேஷ்போர்டு தான், பட் ஆனால் அது எதை யூஸ் பண்ணுது, என்ன லேஅவுட் யூஸ் பண்ணுது, அட்மின் லேஅவுட்டா? அப்போ இந்த அட்மின் கண்ட்ரோலரை நீ கிரியேட் பண்ணுறப்பயே என்ன பண்ணியிருக்கணும், இதையும் டிஃபைன் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுச்சா? ஸோ யூ ஹாவ் டு டிஃபைன் தீஸ் திங்ஸ். நான் எல்லாத்துலேயும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ செட்டிங்ஸ், இங்கேயும் செட்டிங்ஸ், ரிப்போர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், மேனேஜ் யூசர்ஸ், மேனேஜ் யூசர்ஸ், மேனேஜ் செஷன்ஸ், மேனேஜ் செஷன்ஸ், அண்ட் மேனேஜ் கோர்ஸுக்கு இன்னும் க்ரியேட் பண்ணலையா? Let me copy and paste it here. Okay. ஸோ இந்த லாகின்க்கு நான் ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, டிஃபால்ட் லேஅவுட் இருக்கிறனால லாகின்க்கு நான் யூஸ் பண்ணலை. டிஃபால்ட் லேஅவுட் இருக்கிறனால என்ன பண்ணலை, லாகின்க்கு யூஸ் பண்ணலை. பட் ஆனால் அட்மின் கண்ட்ரோலரில் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன், லேஅவுட்டை மாற்றுறேன். அட்மின் கண்ட்ரோலர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன், லேஅவுட்டை மாற்றுறேன். மாற்றுற காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா, புரியுதா லாஜிக் என்னன்னு, எதனால் நான் அப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு? ஸோ இந்த ஆப்ஷன் அப்போ இப்போ நான் போயிட்டு ஒரு லாகின் பேஜ் ஒன்று வைக்க போகிறேன். ஸோ லாகின் பேஜ் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தியா, அதே லாகின் பேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ வியூவில் ஹோமில் லாகின், ஓப்பன் வித் சப்ளிம். ஓகே, அப்போ இந்த கோட்ஸ் ஃபுல்லாகவே நான் கீழே இருக்க டவுன் கோட்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற வியூக்குள்ளார இருக்க லாகின்ல இருக்கிற ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது அங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் தெரியுமா, செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் நான் லாகின்ல இருந்து. அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா கட் ஆகி இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, லாகின்ல இருந்தது. ஸோ லெட் மீ காப்பி பேஸ்ட் அகெயின். 1க்கு 2 வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினாவே அது வந்து என்ன ஆகும்னா கட் காப்பி பேஸ்ட்டு தான். காப்பி பேஸ்ட் பண்ண அப்படின்னா அந்த இஷ்யூஸ் இருக்காது. ஸோ இண்டெக்ஸ் about us, okay, services, contact us, login, ஓகே. ஸோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. லாகின் கீழே வச்சுட்டேன். மறுபடியும் பழையபடி எப்படி இருந்துச்சு. இப்போ லாகின் பேஜில் நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், இந்த லேஅவுட் ஆட் பண்ணதெல்லாம்.
ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம், பின்னாடி நமக்கு எரர் ஆகும். ஓகே, டிஃபால்ட் லே அவுட் அது வந்து லே அவுட்டாகவே இருக்கட்டும். லாகின்க்கு ஏன்னா நம்ம லே அவுட் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வச்சுருக்க தான் வச்சுருக்கோம். அட்மினுக்கு மட்டும்தான் நம்ம லே அவுட் மாற்றணும். லாகின்க்கு சேம் லே அவுட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதில் போயிடுச்சு. அது நம்ம கண்ட்ரோலரில் தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இப்போ லாகின்க்கு கீழே இருக்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஐம் கோயிங் டு யூஸ் த கோட்ஸ். ஸோ இந்த கோடை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் யூட்டிலைஸ் பண்ணது நெட்லேருந்து எடுத்த கோடு தான். ஸோ அடிஷ்னலாக இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ சேம் யூஸ் okay, and the image folder should be there, w root. Okay, that's it. இந்த ஸ்டைல் ஷீட் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் அதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு லே அவுட்லேயும் நான் அந்த ஸ்டைல் ஷீட்டை கொண்டு வந்து நான் ரெண்டு லே அவுட்லேயும் எனக்கு ஸ்டைல் ஷீட் தேவை கிடையாது. ஓகே, லிசன், இந்த ஸ்டைல் ஷீட் வந்து எதில் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும்னா லாகின்ல மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக? லாகின்ல மட்டும்தான் அந்த ஸ்டைல் ஷீட் எனக்கு தேவை. ஏன்னா இந்த லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் எதுலேருந்து தான் வைக்க போகிறேன், இந்த லாகின் கண்ட்ரோலரில் மட்டும்தான். அப்போ இந்த லே அவுட்டில் மட்டும் எனக்கு இது ரெண்டையும் லிங்க் பண்ணால் போதும். அதர் ரெண்டுலையும் எனக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ வந்து இந்த லே அவுட்டில் மட்டும் நான் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ இந்த அட்மின் லே அவுட்டில் எனக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா இதில் லாகின்னு எதுவுமே கிடையாது. இதில் லாகின் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால நான் இங்கே யூஸ் பண்ணலை. அப்போ இதோட ஸ்டைலே கூட நான் மாற்றிக்கலாம். மேலே இருக்க இந்த ஸ்டைல் ஷீட்டை நான் யூஸ் பண்ணாமல் வேற ஒரு ஸ்டைலே இதுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அட்மினுக்கு ஃபுல்லாகவே என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். அப்போ எனக்கு லாகின் எங்கே தான் இருக்குது, லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் எதில் தான் இருக்குது அப்படின்னா இந்த லாகின் கண்ட்ரோலரில் இருக்குது. இந்த லாகின் கண்ட்ரோலர் எதை யூஸ் பண்ணுதுன்னா இந்த லே அவுட்டை யூஸ் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இதை ரீநேம் பண்ணுறேன். லிசன், இதை நான் இதையுமே ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லே அவுட் லாகின்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். பெட்டர். ஓகே, ஸோ நீ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ அப்போ இதுதான் டிஃபால்ட்டு. அதை நான் என்னன்னு மாற்றிக்கிறேன், லே அவுட் லாகின்னு மாற்றிக்கிறேன். அப்போ நான் இங்கே மாற்றிட்டேன் அப்படின்னா அதை நான் எங்கெல்லாம் மாற்றிருக்கணும் அப்படின்னா ஒன் மோர் பிளேஸ், இந்த வியூ ஸ்டார்ட் டிஃபால்ட் லே அவுட் வந்து நம்ம லே அவுட்டுன்னு முன்னாடி வச்சுருப்போம். இப்போ நான் என்னவா மாற்றிருக்கணும், லே அவுட் லாகின்னு மாற்றிருக்கணும். மாற்றிருந்தேன் அப்படின்னா இந்த லாகின் கண்ட்ரோலரில் அது டிஃபால்ட்டாக வந்து எதை எடுத்துக்கும், இதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ வேற எங்கேயும் எனக்கு அதை போய் மாற்றுறதுக்கான எந்த சேஞ்சஸும் தேவையே படாது. டைட்டில், வாட் இஸ் தட்? டைட்டில் ஓகே. ஸோ லாகின் பேஜ் நோ இஷ்யூஸ். ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண தான் போகிறோம். எரர் நம்ம பார்க்குறது ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நோ இஷ்யூஸ் அட் ஆல்.
அப்போ எனக்கு இங்கே நான் டிஃபைன் பண்ணாலும் லே அவுட் வந்து டிஃபால்ட்டாகவே அது லாகின் லே அவுட் தான் எடுக்கும் வியூ ஸ்டார்ட்டில் இருக்கிறனால. இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், லே அவுட் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? ஸோ இதை நான் கொடுத்துட்டேன், இதோட டிசைன் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ப்ராப்பராக வருதானுங்கிறத நான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன் மோர் டைம் நான் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லாகின் பேஜ் எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆகணும். இப்போ நான் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன்னா ரிஜிஸ்டருக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, பட் அதில் இருக்க வேல்யூஸ் நான் மாற்றணும். சேஞ்ச் பண்ணிடுவோம் அதையும். ஓகே, ஸோ register page, services page, contact us page, okay, about us. ஸோ லாகின் லேஅவுட்டில் இந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் டிவ் கிளாஸ் மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் as usual. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ரிஜிஸ்டர் ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும். ஓகே, லாகின், கான்டாக்ட் அஸ், ஓகே, அபவுட் அஸ், வெல்கம் டு பிரைட் ஸ்கில். ஸோ இதெல்லாம் பின்னாடி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ எல்லா பேஜும் எனக்கு ப்ராப்பராக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்டர் பேஜையும் நான் வந்து ஏற்கனவே இருக்கிறத எடுத்து வச்சுக்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு யூஸ்
ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜும் நான் ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து அப்படியே வச்சுட்டேன். ஸோ லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல் அதர் பேஜஸ் வில் பி தேர். அக்கார்டிங் டு யர் நீட் நீ என்ன பண்ணிக்கலாம், ஆல் அதர் பேஜஸ் அக்கார்டிங் டு யர் நீட் என்ன பண்ணிக்கலாம், நீ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லாகின் ரிஜிஸ்டர். ஸோ இப்போ லாகின்ல நான் கொடுக்குற டீட்டெயில்ஸை கொடுக்குறப்ப எனக்கு அந்த பர்டிகுலர் பேஜஸ் ஓப்பன் ஆகணும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த லாகின். லாகினை பொறுத்து எனக்கு என்ன ஆகணும், மாறணுமா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? இது வரைக்கும் எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? இஷ்யூஸ் இல்லைல்ல? ஆல் த மெம்பர்ஸ் ஒரு பேஜ் கிரியேட், ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ட்ரோலர் ஆல்ரெடி டிஃபால்ட் கண்ட்ரோலராக கிரியேட் பண்ணதை லாகின்னு மாற்றிருக்கேன். மாற்றினதுக்குள்ளார எல்லா வியூஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண வியூஸ்க்கு எல்லாத்துக்கும் பேஜஸ் வச்சுருக்கேன். ஓகே, அது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் மோர் கண்ட்ரோலர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரோலருக்கு பேர் என்ன வச்சுருக்கேன், அட்மின்னு வச்சுருக்கேன். அதை இன்னும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கல. அதை நம்ம என்ன பண்ணலை, டிஸ்பிளே பண்ணி பார்க்கல. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா லாகினை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். லாகின்லேயே வந்து லாகின் கண்ட்ரோலர்லேயே நமக்கு என்ன இருக்குது, இத்தனை பேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம 3 கிரியேட் பண்ணோம். ஒன்று அட்மினுக்கு, இன்னொன்று ட்ரைனருக்கு, அனதர் ஒன் ட்ரைனிக்கு. ஓகேவா? இப்போ நான் எதுக்கு மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன், அட்மினுக்கு மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கல. இன்கேஸ் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் டேரெக்டாக எதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நான் இந்த கண்டிஷனும் கொடுத்து பார்க்க போகிறதில்ல. பட் அடிஷ்னலாக வேணால் ஒரே ஒரு வியூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே லேஅவுட் டாட் லாகின் இருக்குது பார்த்தியா, இதிலே வந்து ஒரு வியூ மட்டும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வியூக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் வந்துட்டு லாகின்குள்ளார இருக்கிற கண்ட்ரோலர் நேம் வந்து, கண்ட்ரோலர் நேம் என்னது, அட்மினா. ஸோ இந்த அட்மின்குள்ளார இருக்கிற அட்மினில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டேஷ்போர்ட் இருக்கா, என்ன இருக்குது, டேஷ்போர்ட் இருக்கா, தம்ப் வச்சுட்டு போ. ஸோ டேஷ்போர்ட். ஸோ நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா அட்மினே வைக்கிறேன். ஓகே, அட்மின் பேஜ். ஓகே, அண்ட் இந்த அட்மின் லேஅவுட்லையும் போயிட்டு ஒன் மோர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு லாகின் கண்ட்ரோலர்னு வைக்கிறேன். சும்மா இப்போதைக்கு ஸ்வாப் மட்டும் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதில் எதை எடுக்க போகிறேன்னா இண்டெக்ஸை எடுக்க போகிறேன். டிஃபால்ட் பேஜ் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகணும். அப்போ எனக்கு வியூ பண்ணுறப்ப, வியூவில் காமிக்கிறப்ப எனக்கு என்ன வரணும் அப்படின்னா லாகின் கண்ட்ரோலர். சும்மா நான் வியூ பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். கண்ட்ரோல் சி. ஸோ அட்மின் பேஜ் இருக்குது. இப்போ நான் அட்மினை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கணும். பட் somehow I received error. என்ன எரர் வருது அப்படின்னா controllers dot multiple endpoints. ஓகே, ஸோ அட்மின் கண்ட்ரோலரில் மல்டிபிள் endpointsன்னு காமிக்குது. admin slash
dashboard vector ka spelling okay ஓகேவா ஸோ லிசன் ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாரு நான் சும்மா அந்த ரவுட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ எனக்கு அட்மினை கிளிக் பண்ணோன்னா அட்மின் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு நான் இதில் வச்சதே என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு அதில் இருக்கிறதே என்னால் பார்க்க முடியும் சும்மா ஸ்வாப் மட்டும் இப்போ வச்சுருக்கேன் பட் ஆனால் இது எனக்கு எப்படி ஓப்பன் ஆகணும் யூசர் நேம் பாஸ்வேர்டு ப்ராப்பராக கொடுக்குறத வச்சு ஓப்பன் ஆகும் இந்த பேஜஸ்லாம் இந்த அட்மின்லாம் டேரெக்டாக ஓப்பன் ஆகுமா டேரெக்டாக ஓப்பன் ஆக பாசிபிலிட்டிஸ் கிடையாது இதெல்லாம் எதை வச்சா ஓப்பன் ஆகும் யூசர் நேம் பாஸ்வேர்டு அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அட்மின் கண்ட்ரோல் ஓப்பன் ஆகும் ட்ரைனர் கொடுத்தீங்கன்னா ட்ரைனர் ஓப்பன் ஆகும் அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு லாகின் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறமா ஒரு அட்மின் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஓகே